உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ அலங்கரிக்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் சுண்ணாத்தில் அன்றைக்கி குறிப்பாக சுண்ணாகம் சிக்னல் இருக்குது தானே, அதுலேருந்து நீங்கள் புத்தூரங்கால புண்ணால கட்டுவான் ரோட்டுக்கு வாரீங்கன்னு சொன்னால் போகும்போதே கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அதில் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுக்கு நேராக முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 43 பரப்பு காணி பார்த்தீங்கன்னா விற்பனைக்காக வந்திருக்கு. இந்த காணி பார்த்தீங்கன்னா துண்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 24 துண்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த காணி பற்றி விவரம் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு காணி கொண்டு தேவை, இந்த இடத்துல காணி பார்க்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வேறு தொடர்பு கொண்டு வேண்டிக்கொள்ளலாம். குறிப்பாக வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீன்லையும் நம்ப தெரியும். உங்களுக்கு விவரங்கள் தேவையான தொடர்பு கொள்ளலாம். அதை தவிர பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், நீங்கள் காணி வேண்ட போகிறாங்க ஏற்கனவே உங்களுக்கு லோயர் இருப்பினா இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச லோயர் மூலமாக விசாரித்து பார்த்து வேணும்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல உங்களுக்கு நல்ல வேணும் சொன்னால் நான் காட்டுறேன்னு சொல்லி வேண்டாமே உங்களுக்கு விரும்பின லோயர்கிட்ட நீங்கள் பிடிச்ச லோயர்கிட்ட செக் பண்ணி பார்த்து வேண்டிக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் இந்த காணி பற்றி விவரங்களை காட்டிக்கொள்ளும். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, இப்போ இந்த காணி பற்றி விவரம் தான் பார்க்க போகிறோம். அண்ணாக்கு வந்து முகம் காட்ட விரும்பல, அதால் வந்து அவரோட கழிச்சு கொண்டே அப்படி நாங்கள் இந்த விஷயங்களை காட்டிக்கொள்கிறேன். நீங்கள் பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். ஓகே, இந்த காணி பற்றி சொல்லுங்கள். மொத்தம் எத்தனை பரப்பு? இது பரப்பு மொத்தம் 43 பரப்பு. ஓகே, இது வந்து முன் முகப்பு வந்து ரோட்டு முகப்பு வந்து ரெண்டு பரப்பா 4 துண்டு பிரித்து விட்டுருக்கிறோம். இது வந்து 2 பரப்பு, ஒரு பக்கம் 2 பரப்பு 2 பரப்பா 4 துண்டு பிரித்து விட்டு 2 பரப்பா 4 துண்டுகள் இருக்கு. அப்படி அங்கே மட்டுமே இருக்கு. பின்பகுதி எல்லாம் 1.5 பரப்பா பிரித்து விட்டு அதெல்லாம் 1.5 பரப்பா 1.5 பரப்பா பிரித்து விட்டுருக்கிறோம். இது ரோட்டு வந்து இந்த ரோட்டால் போய் அந்த ரோட்டால் சுற்றி வரலாம்னு தான் போட்டுக்கணும். ரோட்டு நடு பாதை மட்டும். ஓம் ஓம். ஓகே, இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா பாதையுமே இருக்குது. எத்தனை அடி பாதை இது? இது வந்து 14 அடி பாதை. 14 அடி பாதை விட்டு இருக்கேன்னு இதால் போய் சுற்றி வரலாமா? சுற்றி வரலாம், ஜூட்டு அடிச்சுட்டு வரலாம். அப்படி ஜூவலை பாதை உண்டு, ஜூவலை பாதை அப்படியே ரோட்டுக்கு வரலாம். ரோட்டுக்கு வரலாமே. ஆமாம். ஓகே, மொத்தம் 24 துண்டு. முதலாவது மட்டும் 2, மிச்சம் எல்லாமே 1.5 பரப்பா. 1.5 பரப்பு. 1.5 பரப்பா இருக்கேன்னு. ஆமாம். ஓகே, இந்த காணி பற்றி மற்ற பேர் சொல்லுங்க. இந்த சூழல் என்ன மாதிரி? இது வந்து சூழல் நல்ல சூழல். ஓகே, நல்ல தண்ணீர், செம்மண் தர. ஓகே, அங்கே உள்ள தோட்டங்கள்லாம் இருக்குண்ணே. இதெல்லாம் தோட்டம், பின்பகுதியெல்லாம் தோட்டம். அது பின்னுக்கு வீடுகள் இருக்குது. எனக்கு பக்கத்தில் வீடுகள், இங்கால பக்கம் கட்டிடம், கடை கட்டிடம். இங்கால வீடுகள், அப்படி இங்கால வந்து கட்டடங்களே. இந்த காணியில் வந்து பெரிய கட்டிடம் கட்டலாம், இல்லை திருமண மண்டபங்களை வைக்கலாம். ஓகே, பெரிய களஞ்சிய சாலைகள் செய்யலாம், நல்ல வீடுகள் கட்டலாம். மெயினாக வந்து ரோட்டோடையே இருக்கேன்னு. ரோட்டோடைய காணி ரோனுக்கு அடுத்துக்கு அப்படி இதுலேருந்து சுண்ணாகம் சிக்னல் வந்து 1 கிலோமீட்டர் தூரம். 1 கிலோமீட்டர் தூரம். 1 கிலோமீட்டர் தூரம். இங்கே புண்ணாகட்டும் 2 கிலோமீட்டர் சந்தி. இது ஒரு நல்ல ஒரு சென்டர்லாம் இந்த இடம் இருக்குது. ஓகே, மற்றது இந்த உறுதிகள் என்ன மாதிரி? என்ன மெயினான விஷயம் அதான் நிறைய பேர் பார்க்குறது. இப்போ என்ன காணி வேணும்? 70 வருஷம் தோம்பு, 70 வருஷம் உறுதி இருக்குது, 70 வருஷம் தோம்பு இருக்குது. இது வந்து பேங்க் லோனுக்கு கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு 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 சிக்கல் இல்லாத உறுதி. ஓகே, உறுதி சைட் வந்து அது நாங்கள் செக் பண்ணால் கையில் கொடுப்போம். விரும்பின அவரோட சட்டத்தில் நீட்டே செக் பண்ணலாம். ஓகே, அதான் நான் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம். இப்போ நாங்கள் நிறைய விஷயங்கள் காட்டுவோம். காட்டி உங்களுக்கு இந்த காணி பிடிச்சிருக்கு, ஓகே இது இந்த இடத்துல நான் வீடு கட்ட நல்லா இருக்கும், இல்லாட்டி இந்த இடத்துல ஏதாவது ஸ்டோர் ஒன்று செய்யலாம், ஒரு மண்டபம் இல்லை பிஸ்னஸ் ரீதியாக ஒன்று செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். குறிப்பாக சுண்ணா சிக்னல் இருக்குது தானே, அதுலேருந்து நீங்கள் புண்ணாலக்கோட்டை புத்தூர் ரோட்டுக்கு வாரீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துலேயே அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுக்கு நேராக முன்னுக்கு பார்த்தா இந்த காணி இருக்குது. இங்கே வந்து நேரடியாக நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் எப்போவுமே நிற்பீங்களா அந்த காணிக்கு? காலையில் 6 மணிலேருந்து இரவு பின்னேரம் 6 மணி நிற்பேன். எல்லாம் நிற்பீங்களா? எல்லா நாளும் நிற்போம். இல்லாட்டியும் இந்த நம்பர் ஸ்க்ரீனில் தெரியும், நீங்கள் கால் பண்ணி கேட்டு வந்து கொள்ளாமல் வந்து நேரடியாக வந்து காணியை பாருங்க, பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் விட காய்ச்சி மிச்ச அளவில் பார்த்துக்கொள்ளாமல். அதை விட இப்போ உங்களோட லோயர் தான் செக் பண்ண முடியல தானே? இல்லை, நாங்கள் லோயர் உறுதி கோப்பி எல்லாம் கொடுப்போம். அவர் தங்களுடைய சட்டத்தில் போய் செக் பண்ணலாம். அதான் இப்போ நீங்கள் வேல்காட்ட லோயர் தான் நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச லோயர் இருக்குன்னா இல்லாட்டி நீங்களே அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வேண்டி கொண்டு போய் உங்களோட லோயரை செக் பண்ணி பாருங்க, பார்த்து எல்லாம் ஓகே எல்லாம் சரியாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு பிறகு வேண்டிக் கொள்ளாமல். ஓகே, கிட்டத்தட்ட அப்படியே போய் அங்கோட்டும் போகலாமே. அங்கோட்டும் போகலாம். அங்கே பார்த்தீங்கன்னா தோட்டம் அதெல்லாம் 1.5 பரப்பா பிரித்து விட்டுக்கிறோம். முன்பகுதி தான் 2 பரப்பு. முதலாம் மட்டும் 2 பரப்பு, மற்றெல்லாம் பின்பகுதி தான் 1.5 பரப்பா பிரித்து விட்டுக்கிறோம். ஓகே, ஒரு வீடு கட்டுறதுக்கு வீடு அமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சதுரமாக 1.5 பரப்பு துண்டாக பிரித்து விட்டுக்கிறோம். ஓகே, அங்கே வீடுகள் அங்கே வீடு பக்கத்தில் வீடுகள். இதுக்கு பின்னுக்கு தோட்டம். இந்தியால வந்து சுண்ணார் ரோட்டு. இந்தியாவில் சுண்ணார் ரோட்டு. ஓகே ஓகே, மற்றது முக்கியமான கேள்வி கேட்க பாருங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், ஒரு காணி வேண்ட போய்க்கு ஒரு பயம், ஒரு சந்தேகம் இருக்கும். அட வேலிட்ட நம்பி வேண்டலாமா, இது வேணுனா பிறகு பிற்காலத்தில் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. அதை தாண்டி தான் ஒரு காணி வேண்ட முன் அறிவினா. ஓகே, இந்த காணி பற்றி சொல்லுங்க. இது இந்த இப்போ நிலப்பரப்போ இல்லை என்ன மாதிரி இருக்குது இந்த காணி உறுதியில்? நிலப்பரப்பு காணி. ஓகே, இது பரம்பரை உறுதி. இந்த உறுதி சைட்டு வந்து நாங்கள் கொப்பி கொடுப்போம். உறுதி எல்லாம் வந்து தோம்பெல்லாம் கொப்பி அடித்து கொடுப்போம். அதை தங்களுடைய சட்டத்தின் கொண்ட பார்த்து போட்டு அப்புறம் வந்து எங்கள்கிட்ட புக் பண்ணி எழுதலாம். ஓகே, மற்றது இது எல்லா இதில் எந்த தடையும் இருக்கா, பிரிய சபை மாதிரி ஏதோ
நிலப்பரப்பு தானே, எல்லா பெர்மிஷனும் கிடைக்கும். எல்லா பெர்மிஷனும் அதோட கிடைக்கும். பேங்கில் லோனு கூட ஒரு மோக்கச்சுக்கு போறண்டா கூட எல்லாம் சரியாக கிடைக்கும். ஓகே. ஆவணங்கள் சரியா உள்ளதா? ஆவணம் ஃபுல்லாக சரியா இருக்கு. சரியா என்ன சொன்னால் சரியா யோசிப்பு நம்ம வந்து நான் வீடு கட்ட போய் அந்த பிரச்சனை வருமா இந்த பிரச்சனை வருமானு சொல்லி நான் டாக்குமெண்ட்ஸை கொடுப்பா தங்களுடைய சட்டத்தில் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு செக் பண்ணி பாருங்க. கொண்டு போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஆமாம், அதை கொண்டு போய் தங்களுடைய ஒரு டே கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். அதில் அதுக்கப்புறம் வந்து எங்கள்கிட்ட காணியே வேண்டலாம். ஆமாம். ஓகே. மற்றது இங்கே தண்ணி என்ன மாதிரி என்ன தண்ணி வந்து இங்கே நல்ல தண்ணி. இங்கே வந்து தண்ணி இப்போ வர தோட்டஞ்சி காணி இல்லை பக்கத்து இந்த சுற்றாடல் ஃபுல்லாக தண்ணி வந்து நல்ல தண்ணி தான் பெறும். இங்கே எல்லா பயிர் வச்சாலும் வரும். வீட்டில் வந்து பூங்கண்டு வச்சாலும் சரி. இங்கே பக்கத்தில் கிரேப்ஸ் தோட்டங்கள்லாம் இருக்குது, முந்திரி பழ தோட்டங்கள்லாம் இருக்குது. எல்லா பயிரும் இங்கே வரும். எல்லா பயிரும் இந்த மண்ணுக்கு இந்த தண்ணிக்கும் எல்லா பயிரும் வரும். மாட்டு மண் தானே. ஓகே. அதெல்லாம் எல்லாமே வரும். தண்ணி பிரச்சனை இல்லை. ஓகே. மற்ற பாதையும் வந்து அப்படியே அடுத்த பாதை இந்த ஒரு காணிக்கு போகுது. ஒரு காணிக்கு தான் 1.5 பிறப்புக்கு. மற்ற இதோட ஒரு ஒரு காணிக்கு தான். மற்ற எல்லாம் இந்த வந்து அப்படி போகலாம். அப்படி பார்த்து அப்படி தான் போட்டாங்க அது. ஓகேண்ணா. மற்ற வந்து மெயினான விஷயம் விலை என்று வரையக்க என்ன மாதிரி இந்த காணி? இது ரோட்டு முகப்போடு உள்ள காணி வந்து 2 பிறப்பாக பிரிச்ச அந்த காணி துண்டு மட்டும் பரப்பு 50 லட்சம் ரூபா. 50 லட்சம் வந்து அதுக்கு 2ஆம் காணி வந்து பரப்பு 48 லட்சம். 3ஆம் காணி 45 லட்சம். 4ஆம் காணி 42 லட்சம். 5ஆம் துண்டு 40 லட்சம். அதுக்கு பின்னுக்குள்ள 6ஆம் துண்டு வந்து 35 லட்சம் ரூபா. 35 லட்சம் பரப்பு விலை நிரந்தர விலையாண்டு இல்லை. உங்களுக்கு காணி எடுக்கிறீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு காணியும் எத்தனை இடத்தாலும் குறைச்சி கொடுப்பீங்க? ஓகே. சரி. இப்போ நீங்கள் இந்த காணி துண்டுகள் பற்றி விவரங்கள் பார்த்துருப்பீங்க. மெயினாக இந்த இடம் சொல்லியிருப்போம். அதாவது சுண்ணாத்துலேருந்து நீங்கள் புன்னால கட்டுவான் புத்தூர் ரோட்டில் வாங்க சொன்னால் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திலே இடக்கை பக்கமாக இருக்குது. இந்த காணி கிட்டத்தட்ட 43 பரப்பு காணி பார்த்தீங்கன்னு சொன்னால் 24 துண்டுகளாக பிரிச்சிருக்கிறேன். காணி பற்றி விவரங்களும் கேட்டு சொல்லியிருப்பேன். அவள் மோங்காட்ட விரும்பலை இருந்தாலுமே உங்களுக்கு நான் விவரங்கள் சொல்லியிருப்பேன். நீங்கள் யாராச்சும் இந்த காணி பண்ணுற ஐடியா இருக்குது, இல்லாட்டி இந்த இடத்துல காணி தேவை, இல்லாட்டி இந்த இடத்துல பில்டிங் ஒன்று அடிக்க போகிறேன், ஒரு ஸ்டோர் ஒன்று அடிக்க போகிறேன், இல்லாட்டி கட்டணங்களை கட்ட போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த சூழலெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு ஓகேயா திருப்தியாக இருக்குதான்னு சொல்லி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த கட்டமாக உங்களோட இந்த டாக்குமெண்ட்ஸை வேண்டி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச லோயர்கிட்ட செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு வந்து நீங்கள் அடுத்த அளவில் முடிச்சுக்கொள்ளலாம். அதாவது ஓகே எல்லாம் உறுதியெல்லாம் கிளியராக இருக்குது, எல்லாம் தோம்போடு எல்லாம் ஓகேயா இருக்குது, சூழல் எல்லாம் ஓகே எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு வேண்டிக் கொள்ளலாம். சரி. ஓகே. அவ்வளோதான் நான் வீடியோ முடிச்சுக்கொள்ளேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கேஎஸ்எம் வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே. see you, டாட்டா, பாய்.